அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நெகேமியா 3:26 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். ஓபேலிலே குடியிருக்கிற நிதனீமியரை சேர்ந்த மனிதரும் கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமான கொம்மைக்கு எதிரே இருக்கிற இடம் மட்டும் கட்டினார்கள். இந்த நிதனீமியர்கள், கிபியோனியர்கள், நெகேமியா அலங்கத்தை கட்டும் பொழுது அவர்கள் சேர்ந்து கட்டினார். எத்தனை வருஷத்துக்கு பிறகு நடக்குது பாரு. அது வரையிலும் இருந்திருக்கிறார்கள். இந்த கிபியோனியர்கள் இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியிலே கூடியிருந்து தண்ணீர் சுமக்கிறவர்களாக, விறகு வெற்றுவர்களாக, ஆசாரியர்களுக்கும் தேவாலயத்துக்கும் தேவனுக்கும் அவர்கள் பணிவிடை செய்கிற மக்களாக கடைசியில் இருந்திருக்கிறாங்க. என்ன சொல்ல போனால் அவர்கள் அதன் பிறகு இஸ்ரவேல் ஜனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுத்ததாக வேதத்தில் எந்த குறிப்பும் இல்லை. தங்களை முழுமையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருந்தார்கள். தேவாலயத்துக்கு அவர்கள் தொண்டு செய்வதிருக்கிறார்கள். அவர்கள் பாபிலோனுக்கு சிறைகளாய் போன பொழுது பாபிலோனுக்கு சிறைகளாய் போயிருக்கிறார்கள். பாபிலோன் சிறைகளாக திரும்பி வந்திருக்கிறார்கள். இப்படி கடைசி வரல அவர் கூடவே இருந்து ஆசாரியர்களுக்கு உதவி செய்து, ஆசரிப்பு கூடாரத்துக்கு உதவி செய்து, தேவாலயத்துக்கு பணிவிடை செய்து, தேவ ஜனத்துக்கு பணிவிடை செய்து அவர்களோடு கூடவே இருந்தார்கள். எந்த பிரச்சனையும் செய்யாத அளவுக்கு இஸ்ரவேல் ஜனத்தோடவே இருந்து விட்டார். என்றால் யோசுவா இஸ்ரவேல் ஜனம் செய்த தவறை ஆண்டவர் சரி செய்து அந்த ஜனத்தை மத்தியிலே வாழ வைத்தார். இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனம் தாங்கள் செய்த தவறுக்காக மனம் வருந்தினார்கள். நாங்கள் வஞ்சிக்கப்பட்டது உண்மைத்தான் கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்காதது உண்மைத்தான் ஆண்டவரே, உமது முகத்தை தேடாதது உண்மைத்தான், தேவ சித்தம் அறியாதது உண்மைத்தான் ஆண்டவரே, நாங்கள் தவறி இருக்கிறோம், எங்கள் பலனை நாங்கள் இழந்திருக்கிறோம், உண்மைத்தான் கர்த்தாவே என்று தங்கள் தவறு குற்றம் குறைகளெல்லாம் தேவ சமூகத்தில் ஒத்துக்கொண்டார்கள். அதன் விளைவு ஆண்டவர்களும் அவர் கிருபையாய் மன்னித்தார். அவர்கள் மத்தியிலே சமாதானமாய் குடியிருக்க செய்தார். கேட்கிற தேவ பிள்ளைகள் தவறு செய்திருந்தால் தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்து தவறை சரி செய்து மறுபடியும் கிறிஸ்தவ வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்குங்கள். ஒரே இடத்துல தங்கி விடாதீர்கள், இருந்து விடாதீங்க, மறுபடியும் தொடங்குங்கள். உங்களுக்காக மரித்த ஆண்டவர் கரம் விரித்தவராய் இருக்கிறார். திரும்புங்கள், தேவ சன்னிதானத்துக்கு வாருங்கள், ஒப்பு கொடுங்க, அறிக்கையிடுங்கள். கல்வாரி ரத்தம் இறங்கி வந்தவர்களை முழுமையாய் கழுவி சுத்தம் பண்ணி கிருபை பெருக பண்ணுவார். நீங்கள் தொடர்ந்து ஓடக்கூடிய கிருபை கொடுத்து முழுமையான வெற்றி தருவார். கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.